ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் வவ்வால் மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்ப சிம்பிள் மெத்தடில் பேச்சுலர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியாக செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அகலமான அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு மீடியமான சைஸ் தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சிலர் சேர்ப்பாங்க, அதெல்லாம் நான் இங்கே சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற ஒரு 25 கிராம் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் முன்னாடியே. அந்த தண்ணியை இப்போ கரைச்சி ஊற்றிக்கலாம். மண் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே போதும் இந்த குழம்புக்கு. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் இன்னொரு தடவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 மாங்காய் துண்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். முழுசாக வேகணும்னு இல்லை, மாங்காய் கொஞ்சம் பாதியாக வெந்தால் போதும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டெல்லாம் 1 by 1 இதில் சேர்த்துக்கோங்க. மீன்களை போட்ட பிறகு சும்மா லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு இதையும் கொஞ்சம் நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா பச்சை வாசனை போகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் நான் சேர்க்க போகிறேன். இது டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. ரொம்பவுமே கரண்டி போட்டு கிளறாதீங்க. இந்த மாதிரி 2 பக்கம் துணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ண மாதிரி விட்டாலே போதும். எதுக்கு ரொம்பவும் கரண்டி போடாதீங்கன்னு சொல்கிறேன்னா, மீன்கள் உடஞ்சிடாமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.